ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th சயின்ஸில் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து 6th, 7th, 9th, 10th வந்து பார்த்தாச்சு. ஸோ 8th மட்டும்தான் பெட்டிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 2 வீடியோவாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா டாபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று 6.023 × 1023 எனும் எண் அவோகேட்ரா எண் என்று வழங்கப்படுகிறது. அடுத்து சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுமுறைகள் மெட்ரிக் அலகுமுறை வகையை சார்ந்தவை. ஆனால் எஃபிஎஸ் அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை அல்ல. இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறை ஆகும். எஃபிஎஸ் வந்து மெட்ரிக் அலகுமுறை கிடையாது. சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுமுறைகள் அது வந்து மெட்ரிக் அலகுமுறையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. 1995ஆம் ஆண்டில் இவை வழியளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. அடுத்து செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதாவது நாசா, மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் எனும் சுற்றுக்கலத்தை அங்கு அனுப்பியது. 9 மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கோளை நெருங்கி வந்தபோது சுற்றுக்கலமானது 1999 செப்டம்பர் 23 அன்று கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து போனது. கொலராடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிபோர்னியாவில் இருந்த பனி வழிநடத்தும் குழுவிற்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிவிக்கை வெளியானது. இப்பணியில் ஈடுபட்ட 2 குழுக்களில் ஒரு குழு ஆங்கிலேய எஃபிஎஸ் அலகுமுறையையும் மற்றொரு குழு எம்கேஎஸ் அலகுமுறையையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளனர். இதனால் சுமார் $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. அடுத்து ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் எஸ்ஐ அலகு லூமென் எனப்படும். ஒரு ஸ்ட்ரேடியன் திண்மக்கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளிமூலம் வெளியிடுமானால் அந்த ஒளிமூலத்தின் திறன் 1 லூமென் என வரையறுக்கப்படுகிறது. ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டால் லூமென். அடுத்து கிரீன்விச் நேரம். இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னுமிடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும். இது 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் கணக்கிடப்படுகிறது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை நேர மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தடுத்த 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரம் ஆகும். இந்திய திட்ட நேரம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்னுமிடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இக்கோடானது 82.5 டிகிரி தீர்க்கக்கோட்டில் அமைந்துள்ளது, கிழக்கு தீர்க்கக்கோட்டில். ஓகேங்களா? அதாவது நேரத்தை கணக்கிறதுக்காக தான் இந்த இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து மணலில் நடப்பது நமக்கு கடினமானது, ஆனால் ஒட்டகங்களுக்கு அது மிகவும் எளிதானது. ஏனெனில் ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கின்றன. இதனால் அழுத்தம் குறைந்து மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்கிறது. அடுத்து அணைக்கட்டுகளின் மேற்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன்? ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் கடலுக்குள் செல்லும்போது சிறப்பு உடைகளை அணிந்து செல்வது ஏன்? ஆக்சுவலாக இதை வந்து எடுத்துக்காதீங்க. அது ஏன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அது வலிமையாக அந்த அணைக்கட்டில் வந்து வலிமையாக இல்லை அப்படின்னாலே அது இதாகிடும். ஓகேங்களா? டேமேஜ் ஆகிடும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அது அடிப்புறம் வந்து அகலமாகவும் அமைச்சிருக்காங்க. அதுதான் ரீசன். அடுத்து 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. அவர்கள் பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவையினை இதற்கு பயன்படுத்தினர். தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் குவியாடிகளில் இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது என்ற எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும். ஏனெனில் கண்ணாடியில் பார்க்கும்போது வாகனங்கள் வெகு தொலைவில் வருவது போல் நமக்கு தோன்றும். கிரேக்கோ ரோமானியர் காலத்திலிருந்தே பரவளைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது. கணித வல்லுநர் டயோக்கில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் இதன் வடிவம் பற்றி தகவல் முதலாக இடம்பெற்றுள்ளது. இபின் ஷால் என்ற இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார். முதலாவது பரவளைய ஆடியை 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெர்ட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைக்கப்பட்டது. ஆண்டனா. வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். எனவேதான் ஆடிகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது
மெல்லிய படலமாக வெள்ளி பூசப்படுகிறது. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானவில் தோற்றம் ஒரு எடுத்துக்காட்டாகும். சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் வானவில்லை காண முடியும். மழைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். இவற்றின் வழியே ஒளி செல்லும்போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடைகிறது. வெள்ளொளியின் நிறப்பிரிகையானது அதிக அளவு மழைத்துளிகளில் நிகழ்வதால் இறுதியில் வானவில் உருவாகிறது. மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்து இரவு நேரங்களில் சுருங்குகின்றன. எனவேதான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவதில்லை. விரைப்பாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் போது அவை அறுந்துவிடக்கூடும். இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகிற ஒரே பருப்பொருள் நீர் ஆகும். உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகளாகும். வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருள்கள் வெப்பம் கடத்தா பொருள்கள் அல்லது காப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர் ஆகியவை வெப்பம் கடத்தா பொருள்களாகும். வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும். 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது நம் தோலின் மூலம் வெப்பத்தினை உணர முடியும். மேலும் வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கிறது. அப்பொழுது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிரும். அடுத்து, உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி எனும் அலகால் குறிப்பிடப்படுகிறது. 1 கிலோ கலோரி 4200 ஜூல். ஓகேங்களா? ஸோ கலோரியின் அளவு ஜூல் தோராயமாக போட்டிருக்காங்க. பிற பொருள்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்துக்கொள்ள முடிகிறது. அடுத்து, முதலாக 1782ஆம் ஆண்டு ஆண்டோயின் லாவாய்சியர் மற்றும் பியரே சைமன் லாப்லஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்பட்டது. வெற்றிடக்குழுவை முதலில் 1892ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் சர் ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கௌரவப்படுத்தும் விதமாக திவார் குடுவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது திவார் பாட்டில் எனவும் அழைக்கப்படும். மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது. நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. ஸோ எலக்ட்ரான்கள் நேர்மின் துகள்களை பெற்றிருக்கும் தெரியுமா? அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருள்கள் மின் கடத்திகள் எனப்படும். அலுமினியம், தாமிரம் போன்ற உலோகங்கள் மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருள்கள் மின்காப்பு பொருள்கள் எனப்படும். ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள் ஆகியன மின்காப்பு பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின்காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியே வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. இந்த உலோக ஊசியானது அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருள்களால் ஈர்க்கப்படும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும். கீழே அமர்ந்து தலையை குனிந்து கொள்வது நல்லது. அதைவிட வாகனங்களுக்குள் இருப்பது பாதுகாப்பானது. வாகனங்களின் உலோகப் பரப்பு நிலைமின் தடுப்புரையாக செயல்பட்டு வாகனத்திற்குள் அமர்ந்திருப்பவர்களை மின்னலானது தாக்காமல் அது பாதுகாக்கிறது. அடுத்து, மின்னல் ஒரு மரத்தை தாக்கும்போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது. ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் தொடர்ச்சியாக அது மின்னதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தால் அதனுடைய உடலில் இருக்கும் மின்னூட்டம் முழுவதுமாக மின்னிறக்கம் அடைந்துவிடும். அதன் பின் அதனை தொடும்போது மின்னதிர்ச்சி ஏற்படாது. தாமஸ் ஆல்வா எடிசன் 1877ஆம் ஆண்டில் ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒலியை மீண்டும் கேட்க முடியும். விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள்? விண்வெளி வீரர்கள் தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர். அவை ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. இது ஏறக்குறைய உங்கள் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவதை போன்றது. பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைகள் ஆகும். பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல் என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய ஒரு அறிவியலின் பிரிவு ஆகும், செய்ஸ்மாலஜி. அடுத்து,
ஒரு வௌவால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும். வௌவால்கள் அலறும்போது மீயொலியை உருவாக்குகின்றன. இந்த மீயொலி அலைகள் வௌவால்கள் தங்களது வலியையும் இரையையும் கண்டுபிடிக்க உதவுகின்றன. அடுத்து, இரும்பின் தாதுக்கள் 3 வகைப்படும். அவை ஹேமடைட், மேக்னடைட், சிடரைட். மேக்னடைட் என்பது இரும்பின் ஆக்சைடு தாது ஆகும். அதன் வாய்ப்பாடு Fe3O4. இரும்பின் தாதுக்களுள் மேக்னடைட் அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ளது. ஸோ இரும்பின் தாதுக்கள் 3 போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்து, ஒரு காந்த திசைக்காட்டியில் மிகச்சிறிய காந்தம் ஒன்று எளிதாக சுழலும் வகையில் திசைக்காட்டியின் மையத்தில் கிடைமட்ட தளத்தில் குறிமுள் வடிவத்தில் உள்ளது. இது காந்த ஊசி என்று அழைக்கப்படுகிறது. காந்த ஊசியின் முனைகள் தோராயமாக புவியின் வட மற்றும் தென் திசையை நோக்கி இருக்கின்றன. புற காந்தப்புலத்தில் ஒரு பொருளினை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே காந்தமாக்கல் எனப்படும். இது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளுள் ஒன்றாகும். கால்நடைகள் புல் மேயும் போது கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருள்களை உண்பதால் செரிமான பகுதி காயமடைகிறது. அல்நிக்கோ எனப்படும் பசு காந்தங்கள் இத்தகைய பொருள்களை கவர்ந்து இழுத்து கால்நடைகளை பாதுகாக்கின்றன. அல்நிக்கோ. அடுத்து, பால்வழி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். மேக்னிட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டது. இதன் மிக அதிக காந்தப்புலம் ஊறு விளைவிக்கக்கூடியது. அதன் நிலையிலிருந்து ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அந்த உயிரியின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும், அதாவது ஹீமோகுளோபினை, உறிஞ்சும் திறன் கொண்டது. புறாக்கள் அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டுள்ளன. இதுவரை சென்றிராத பகுதிகளில் கொண்டு சென்றுவிட்டாலும் அவை தங்களது இருப்பிடத்திற்கே வரக்கூடியவை. புவியின் காந்தப்புலத்தினை அறிந்திடும் மேக்னடைட் என்னும் காந்தப்பொருள் அவற்றின் அலகுகளில் இருப்பதால் புவியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றலை அவை பெற்றுள்ளன. அத்தகைய காந்த உணர்வு காந்த ஈர்க்கும் பண்பு என்று அழைக்கப்படுகிறது, மேக்னட்டோ ரிசப்ஷன். அடுத்து, குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது 20 மடங்கு அதிக திறன் கொண்டதாகும். மெக்லீவ் தொடர்வண்டிக்கு சக்கரங்கள் கிடையாது. கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையான காந்த விசையானது கொடுக்கப்படுவதால் தண்டவாளங்களுக்கு மேலே இது மிதந்து செல்லும். இது உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டியாகும். இது தோராயமாக 500 km/மணி வேகத்தில் செல்லக்கூடியது. அடுத்து, கடன் அட்டை, பற்று அட்டைகளின் பின்புறத்தில் ஒரு காந்த வரி பட்டை உள்ளது. இது பெரும்பாலும் மாக்ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறது. மாக்ஸ்ட்ரைப் என்பது இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலமாகும். ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தமாகும். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆரம்ப நாட்களில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. இவற்றை தீ அம்புகள் என அவர்கள் அழைத்தனர், அதாவது ஃபயர் ஆரோஸ். கிபி 1232 மங்கோலிய இராணுவ வீரர்களுடன் போரிடுவதற்காக சீனர்கள் இந்த தீ அம்புகளை பயன்படுத்தினர். ராக்கெட் உருவாக்கும் இந்த முறையானது விரைவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது. அவர்கள் ராக்கெட்டை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தினர். அடுத்து, துருவ துணைக்கோள்கள் செலுத்தும் வாகனம், அதாவது PSLV, மற்றும் புவிநிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம் GSLV ஆகியவை இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகள் ஆகும். போலார் சாட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதோட அப்ரிவேஷன். இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தின் மூலம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ராகேஷ் சர்மா என்ற விமானி விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை 1984 ஆண்டு ஏப்ரல் 2 இவர் பெற்றார். கலாம்சாட் என்பது 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும். இது தமிழகத்தின் கரூர் நகருக்கு அருகில் உள்ள பள்ளப்பட்டி என்ற சிற்றூரில் ரிபாத் ஷாருக் என்னும் 18 வயது பள்ளி மாணவனின் தலைமையில் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது 2017 ஆண்டு ஜூன் 22 நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. அடுத்து, நம்ம இந்திய நாடு
செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையையும், உலகிலேயே இச்சாதனையை தன் முதன் முயற்சியிலேயே நிகழ்த்திய நாடு என்ற பெருமையும் கொண்டுள்ளது. சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம், நாசா, ஐரோப்பியா விண்வெளி முகமை ஆகியவை செவ்வாய்க்கோளை அடைந்த பிற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆகும். சந்திரனில் தரையிறங்கிய அப்போலோ 11 விண்கலத்தில் பயணித்தவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், புஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமி சுற்று வட்டப்பாதைகளில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார். மேலும் 372 மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்துள்ளார். அடுத்து, மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானியால் 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எலக்ட்ரான் மற்றும் லைசிஸ் என்ற இரு சொற்களிலிருந்து உருவானது. எலக்ட்ரான் என்பது மின்சாரத்தை குறிக்கிறது, லைசிஸ் என்பது பகுத்தல் என பொருள்படும். மைக்கேல் ஃபாரடே. ஓகேவா. சுண்ணாம்பு கல்லானது சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றிற்கான மூலப்பொருட்கள் ஆகும். அடுத்து, சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குகின்றன. இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசோனை உருவாக்குகிறது. அடுத்து, என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள் உயிரி வினைவேக மாற்றிகள் எனப்படுகின்றன. என்சைம்களும் ஈஸ்டுகளும். ஆக்சிஜன் ஆனது நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது. நைட்ரஜனின் கரைதிறனையே ஆக்சிஜனும் கொண்டிருக்குமானால் கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கு உயிர் வாழ்தல் மிகவும் கடின செயலாக இருக்கும். ஆக்சிஜனுக்கு தானாகவே தீப்பற்றி எரியும் தன்மை இருந்தால் நமது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் முழுவதும் எரிய ஒரு தீக்குச்சி மட்டுமே போதுமானதாக இருக்கும். தற்காலங்களில் வாகனங்களின் டயர்களில் அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் நிரப்பப்படுகிறது. அடுத்து, வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் எனப்படும். வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் 96 முதல் 97% கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாக இருப்பதால் வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக 462 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. எனவேதான் சூரிய குடும்பத்தில் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாக இருக்கிறது. காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள பொருளாகும். இது சோடா நீர் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து, தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6 இருக்கிறது. ஆனால் அமிலமழையின் pH மதிப்பு 5.6 விட குறைவு. ஏனெனில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மழைநீரில் கரைந்திருக்கிறது. ஜான் டால்டன் ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தனது 12வது வயதில் ஒரு கிராமத்து பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரானார். பின் 1973இல் அவர் மான்செஸ்டரில் உள்ள ஒரு கல்லூரியில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். அவரது இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழையளவினை பதிவு செய்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தார். யார்? ஜான் டால்டன். அடுத்து, மின்சாரம் காற்றின் வழியே பாயும்போது வாயு மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன. இதுவே மின்னிறக்கம் எனப்படும். காற்று மின்கடத்தா பொருளாக இருப்பது இயற்கையின் வரமாகும். ஒருவேளை காற்று ஒரு சிறந்த மின்கடத்தியாக இருக்குமானால் எதிர்பாராத விபத்தினால் உருவாகும் சிறு மின்பொறி கூட மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்கக்கூடும். தொலைக்காட்சி பெட்டியில் கேத்தோடு கதிர்கள் மின்காந்த சுருள்களால் உருவாக்கப்படும் காந்தப்புலத்தால் விலக்கமடைந்து அதன் முகப்பு திரையில் வீழ்த்தப்படுகின்றன. இவை ஒளிப்படத்தை உருவாக்கின்றன. கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தநாக சல்பைடு பூசப்பட்ட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. இப்பொருள்கள் ஒளிரும் பொருள்கள் எனப்படுகின்றன. அடுத்து, ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் புரோட்டான்கள் எனப்படுகின்றன. ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும் போது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது. எனவே புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி எனவும் அழைக்கலாம். ஹென்றி கேவெண்டிஷ் ஒரு ஆங்கில தத்துவியலாளர், அறிவியலாளர், வேதியியலாளர் மற்றும் இயற்பியலாளர் ஆவார். இவர் ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தார். ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தது யாரு? ஹென்றி கேவெண்டிஷ். இவர்
ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தார். ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என இவர் அழைத்தார். உலோகங்களை செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கினார். மேலும் உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடையும் உருவாக்கினார். ஸோ ஹைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கினது யாருன்னு பார்த்தோம்னா ஹென்றி கேவெண்டிஷ். அடுத்து தூய நீர் கீழ்காணும் இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளது. தூய நீரின் கொதிநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். தூய நீரின் உறைநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 0 டிகிரி செல்சியஸ் ஆகும். தூய நீரின் அடர்த்தியானது 1 கிராம்/சென்டிமீட்டர் கியூப் ஆகும். கொதிநிலை, உறைநிலை, அடர்த்தி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. பனிக்கட்டியின் மேல் சறுக்கும் ஸ்கேட்டர்கள் அதன் மீது அழுத்தத்தை செலுத்துகிறார்கள். இந்த அழுத்தம் பனிக்கட்டியின் உறைநிலையை குறைக்கிறது. இதன் விளைவாக ஸ்கேட்டின் அடியில் பனிக்கட்டி உருகி ஸ்கேட்டர்களால் எளிதில் பனிக்கட்டியின் மீது சறுக்க முடிகிறது. ஸ்கேட்டர்கள் முன்னோக்கி நகரும் போது அழுத்தம் குறைந்து நீர் பனிக்கட்டியாக மாறுகிறது. அடுத்து மீன் மற்றும் இறைச்சியை பனிக்கட்டியினுள் வைப்பதன் மூலம் கெட்டுவிடாமல் அவற்றை பராமரிக்க முடியும். பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பம் அதிகமாக இருப்பதால் அது உருகும் போது மீன்களிலிருந்து அதிகளவு வெப்பத்தை உறிஞ்சு கொள்கிறது. இதனால் உணவினை குறைந்த வெப்பநிலையில் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் பாதுகாக்க முடிகிறது. ஓகே, அடுத்து தாமிரம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரிவதில்லை. ஆகையால் குழாய்கள் மற்றும் கொதிகலன்கள் உருவாக்குவதில் தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது. குழாய் நீர், நதிநீர் மற்றும் கிணற்று நீர் ஆகியவை திடப்பொருள்களை கொண்டுள்ளன. ஆனால் மழைநீர் மற்றும் வடிகட்டிய நீரில் திடப்பொருள்கள் கரைந்திருப்பதில்லை. எனவே இந்த நீர் ஆவியான பிறகு பொது மைய வளையங்களை உருவாக்குவதில்லை. அடுத்து சாக்கடலில் நீரின் உப்புத்தன்மை மிக அதிகம். இது உப்பு நிறைந்த ஒரு ஏரியாகும். இந்த ஏரி கடலுடன் இணைந்திருக்காமல் தனித்து காணப்படுகிறது. இது நிலத்தால் சூழப்பட்டுள்ளதால் இதிலுள்ள நீர் ஆவியாகி உப்புத்தன்மையின் அளவு சீராக அதிகரித்து வருகிறது. தற்போது அதன் உப்புத்தன்மை மிக அதிகமாக இருப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் அதில் வாழ முடியாது. எனவேதான் இது சாக்கடல் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 4.6 மில்லியன் குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் இறக்கின்றனர். தூய நீர் சுகாதாரம் மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. நீரில் கரைந்துள்ள மாசுக்கள் மற்றும் கிருமிகளை நீக்குவதற்கு RO சுத்திகரிப்பான்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இவை நீரின் சுவையையும் கூட்டுகின்றன. RO என்பது நீர் சுத்திகரிப்பான்களில் பயன்படுத்தப்படும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் எனப்படும் தொழில்நுட்பத்தை குறிக்கிறது. மேலும் சில ROக்களில் கிருமிகளை அழிக்கக்கூடிய புற ஊதா அலகுகளும் நீரை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. வாழை வடிநீர் மற்றும் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லை. காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் கரைந்துள்ளதாலே குடிநீர் நல்ல சுவையை பெற்றுள்ளது. பூமியின் மீது காணப்படும் நீரில் 90% நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய நீர் மாசுபாட்டு மூலம் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் ஆகும். துணி துவைத்தல், சமைத்தல், குளித்தல் போன்றவற்றிற்காக ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 135 லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார். காய்கறிகளை விளைவிப்பதற்கு நெகிழித்தாள்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. அறுவடை கால முடிவில் இந்த நெகிழித்தாள்கள் மீண்டும் மண்ணிலேயே உழவு செய்யப்படுகின்றன. நெகிழித்தாள்கள் சிறிய துண்டுகளாக உடைந்து மண்புழுக்களால் உண்ணப்படுகின்றன. இது அவற்றின் ஆரோக்கியத்திற்கும் மண்ணிற்கும் தீங்கு விளைவிக்கிறது. ஒவ்வொரு நன்னீர் மூலத்திலும் நுண்ணிய நெகிழி துண்டுகள் காணப்படுகின்றன. ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியின் உறைந்த நீர்ப்பரப்பிலிருந்து 5000 மீட்டர் ஆழம் கொண்ட ஆழ்கடல் தளத்தின் அடிப்பகுதி வரை அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட நீர் மற்றும் குழாய் நீரில் நுண்ணிய நெகிழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்ஹீனியஸ் அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தார். அவரின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர் கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் வேதிப்பொருளாகும். நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமது வயிற்றின் உட்புறத்தை அரிப்பதால் நமக்கு பசியுணர்வு ஏற்படுகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளியம் என்ற உலோகம் பூசப்படுகிறது, ஈயம். அவ்வாறு பூசவில்லை எனில் உணவுப் பொருள்களிலுள்ள கரிம அமிலங்கள் பாத்திரங்களிலுள்ள தாமிரத்துடன் வினைபுரிந்து உணவை நஞ்சாக்கிவிடும். வெள்ளியம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுக்கின்றது. ஊறுகாயில் வினிகர் அல்லது பென்சாயிக் அமிலம் இருப்பதால் அவை நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் உள்ளன, அசிட்டிக் அமிலம். அடுத்து LPG சிலிண்டர்களில் புரப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அது மணமற்ற வாயு என்பதால் அதில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய முடியாது.
மெர்கேப்டன் என்ற தூர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது. இதனால் வாயு கசிவினை கண்டறிய முடியும். சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருள்களையும் காப்பதற்கு மிதமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் தேவைப்படுகிறது. எனவே அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு பயன்படுகிறது. உற்பத்தி வாயு வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது. இது அமெரிக்காவில் மரவாயு என்றும் இங்கிலாந்தில் உறிஞ்சி வாயு என்றும் அழைக்கப்படுகிறது. நிலக்கரி ஒரு விலைமதிக்க முடியாத பொருள் என்பதால் இது கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகிறது. சிதைத்து வடித்தலில் 1000 கிலோகிராம் நிலக்கரியானது 700 கிலோகிராம் கல்கரி, 100 லிட்டர் அம்மோனியா, 50 லிட்டர் கரித்தார் மற்றும் 400 மீட்டர் கரிவாயுவை தரவல்லது. அடுத்து, பழங்கால நாகரிக மக்கள் கச்சா எண்ணெயை ஒட்டும் பொருள்களாக பயன்படுத்தியுள்ளனர். பல்வேறு பரப்புகளில் நீர் புகாவண்ணம் தடுப்பதற்கு ஒட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டது. உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு 1859ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது. இரண்டாவது எண்ணெய் கிணறு 1867ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள அசாமில் மாக்கும் என்ற இடத்தில் தோண்டப்பட்டது. இயர்ஸ் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஹைட்ரஜன் எதிர்கால எரிபொருள். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் வாயு ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். இந்த எரிபொருள் தூய்மையானது, ஏனெனில் இது எரியும் பொழுது நீர் மட்டுமே வெளிவரும். இது மட்டுமல்லாமல் அதிகமான ஆற்றலையும் தரவல்லது. மேலும் காற்றை மாசுபடுத்தாத தன்மையும் இது பெற்றுள்ளது. பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு மைக்காலஜி எனப்படும். பென்சிலின் மருந்துகளின் அரசி என்று கூறப்படுகிறது. இதை சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1928ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். தாவரங்களை சேகரித்து, உலர்த்தி, அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டின்படி வரிசைப்படுத்தும் முறை ஹெர்பேரியம் எனப்படும். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு கொல்கத்தாவில் உள்ளது. இங்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான உலர் தாவர மாதிரிகள் உள்ளன. நமது உடலானது கருமுட்டை என்ற ஒற்றை சொல்லிலிருந்து உருவாக்கப்படுகிறது, சைகோட். கருமுட்டையானது தொடர்ச்சியான பல மைட்டாசிஸ் பிளவுறுதல்களை அடைந்து வெவ்வேறு அளவு, வடிவம் மற்றும் உட்பொருட்களை கொண்ட திரள் செல்களான கருவை உருவாக்குகிறது. கருச்செல்கள் படிப்படியாக அவற்றின் அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்களை அடைகின்றன. இந்நிகழ்வுக்கு செல் மாறுபாடு அடைதல் என்று பெயர். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு 15 முதல் 18 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றான். கடும் உடற்பயிற்சியின் போது இச்சுவாச வீதம் நிமிடத்திற்கு 25 முறைகளுக்கும் மேலாக இருக்கும். புகைப்பிடித்தல் நுரையீரல்களை சேதப்படுத்துகிறது. புகைப்பிடித்தல் புற்றுநோய்க்கு காரணமாவதால் அது தவிர்க்கப்பட வேண்டும். உங்களுக்கு தும்மல் ஏற்படும் போது நீங்கள் நாசி துவாரங்களை மூடிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் வெளியேற்றும் அயல் பொருட்கள் அருகில் இருப்பவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும். பாம்புகளுக்கு கால் கிடையாது. நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன. மீன்கள் கூர்மையான உடலமைப்பை பெற்றுள்ளன, எனவே அவற்றால் நீரின் ஓட்டத்துடன் சீராக செல்ல முடிகிறது. உடல் மற்றும் வாலில் உள்ள தசைகள் மற்றும் செதில்கள் சமநிலையை பேணுவதற்கு அவற்றிற்கு உதவுகின்றன. சிறுத்தை மணிக்கு 76 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. நீர் யானை மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது. 6 கால்களில் நடக்கும் விலங்குகளுள் கரப்பான் பூச்சியே வேகமாக ஓடக்கூடியது. அது 1 மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 வினாடியில் கடக்கும். மிக விரைவாக நீந்தும் பாலூட்டியான டால்பின் 1 மணி நேரத்தில் 35 மைல்கள் வரை நீந்தும். மூட்டுகள் என்பவை 2 எலும்புகள் சந்திக்கும் அல்லது இணையும் இடமாகும். தசைநார்கள் என்பவை இணைப்பு திசுக்களின் கடினமான குறுகிய பட்டைகளாகும். இவை ஒரு எலும்புடன் மற்றொரு எலும்பை இணைத்து மூட்டுகளை உருவாக்கின்றன. டெண்டான்கள் என்பவை மீள் திசுக்களால் ஆனவை. அவை மூட்டுகளின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அடுத்து, மூட்டுகளின் அழற்சி என்பது பொதுவாக குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வின் காரணமாகவோ அல்லது மூட்டுகளில் சினோவியல் திரவம் இல்லாததாலோ ஏற்படுகின்றது. இந்த நிலையில் ஒருவர் மூட்டுகளை நகர்த்தும் போது மூட்டுகளில் கடுமையான வலியை உணர்கிறார். இந்த நோய் கீழ்வாதம் அல்லது மூட்டு வீக்கம், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. மூட்டுகளில் யூரிக் அமில படிகங்கள் படிவதாலும் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது. பீமர் அல்லது தொடை எலும்பே மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு ஆகும். நடுச்செவியில் உள்ள ஸ்டேபஸ் என்ற எலும்பே மனித எலும்புக்கூட்டின் மிகச்சிறிய மற்றும் லேசான எலும்பு ஆகும். மனிதன் மற்றும் ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்தில் ஒரே எண்ணிக்கையிலான எலும்புகள் உள்ளன. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி முதுகெலும்புகள் மிக நீளமானவை. முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன. அவை உங்களுக்கு சிலிர்ப்புகளை கொடுக்கின்றன. புன்னகைக்க 17 தசைகளும் கோபப்பட 42 தசைகளும் தேவைப்படுகின்றன.
அதிகமாக வேலை செய்யும் தசைகள் கண்ணில் காணப்படுகின்றன. விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறையே ஆண் மற்றும் பெண்ணின் முதல்நிலை பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. பருவமடைதல் நிகழும்போது குரல் வலையின் வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களில் அதிகமாக உள்ளது. ஆண்களில் வளர்ந்து பெரிதாகி வெளியே துரத்தி கொண்டிருக்கும் குரல் ஒலி பெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் எனப்படுகிறது. இதனால் குரலானது ஆழமாகவும் கரகரப்பாகவும் காணப்படுகிறது. இது முக்கியமாக வளரிளம் பருவத்தில் சுரக்கக்கூடிய சில ஆண் இன ஹார்மோன்களால் ஏற்படுகின்றது. ஒழுங்குபடுத்தும் வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக குருத்தெலும்புடன் இணைந்துள்ள தசைகள் குரல் வலை தளர்ச்சியுற்று தடிமனாகின்றன. இந்த தளர்ச்சியுற்ற தடித்த குரல் வலை பகுதிக்குள் காற்று நுழையும் போது கரகரப்பான ஒலியானது உருவாகின்றது. பெண்களில் குரல் வலை சிறியதாக இருப்பதால் அது வெளியில் தெரிவதில்லை. எனவே குரலானது உரத்த சுருதியுடன் காணப்படுகிறது. வளரிளம் பருவத்தில் வியர்வை மற்றும் தோலுக்கு அடியில் காணப்படக்கூடிய சுரப்பிகளின் செயல்பாடு அதிகரிப்பதால் அவற்றின் சுரப்பு அதிகரிக்கின்றது. தோலில் காணப்படக்கூடிய இத்தகைய சுரப்பிகளின் அதிகப்படியான சுரப்பின் காரணமாக பல ஆண்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் பருக்கள் தோன்றுகின்றன. கூடுதல் சுரப்பு காரணமாக சில நேரங்களில் அவர்களின் உடலிலிருந்து நாற்றமும் உருவாகிறது. எண்ணெய் சுரப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல, அது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும். சமீப காலங்களில் பெண்கள் மிகச்சிறிய வயதிலேயே பருவமடைகின்றனர். இது உணவு பழக்கத்தினால் ஏற்படுகிறது. அதிகளவில் சத்தற்ற நொறுக்குத்தீனி உணவை நீங்கள் உண்ணும்போது உடல் வளர்ச்சியை அதிகரித்து பெரியவர்களை போன்று தோற்றம் ஏற்படுகிறது. வளரிளம் பருவத்தினரின் நலமான வாழ்விற்கு தூக்கம் மிகவும் அவசியமாகும். தேவையான அளவு தூக்கம் 11 வயதில் ஏற்படும் மன அழுத்தத்தை மேற்கொள்ள உதவுகிறது. இந்த வயதினர் சிறப்பாக செயல்பட ஒவ்வொரு நாள் இரவிலும் சுமார் 8 முதல் 10 மணி நேரம் தூங்குவது அவசியமானதாகும். ஆனால் 11 வயதினரில் பெரும்பாலானோர் போதுமான அளவு தூங்குவதில்லை. மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது. கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 9 பில்லியனாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நன்னீர் வளாகத்தில் 70 விழுக்காடு விவசாயத்திற்கே பயன்படுகிறது. எனவே நமது தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நீரின் பயன்பாடு திறன்மிக்கதாக இருக்க வேண்டும். சொட்டு நீர் பாசனமே இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உலகெங்கும் 30,000க்கும் மேற்பட்ட களை வகைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரே வகையான களை நீக்கும் முறையை பயன்படுத்துவதால் களைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்கின்றன. எனவே பல்வேறு களை நீக்கும் முறைகளை இணைத்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். இந்திய உணவுக் கழகம் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 14 சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை வழங்குதல், தேசிய உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் வழங்கப்பட வேண்டிய மற்றும் வைப்பில் வைத்திருக்க வேண்டிய உணவு தானியத்தை நிர்வகித்தல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கமாகும். தற்போது இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. எந்த இயர்? 1965 ஜனவரி 14. அடுத்து கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் ராயல் தாவரவியல் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது. இது 109 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுடையது. லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர் முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கின்றன. இந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை. இத்தாவரத்தின் கனிகள் லெகும்கள் எனப்படுகின்றன. குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லுப்பின்ஸ், காரோப் சோயா, வேர்க்கடலை போன்றவை இவற்றிற்கு உதாரணமாகும். இந்த வகை தாவரங்கள் மண்ணில் நைட்ரஜனின் அளவை அதிகரிப்பதற்காக பயிர் சுழற்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. இலைவழி ஊட்டமளித்தல் மூலம் வழங்கப்படும் ஊட்டப் பொருட்களுக்கேற்ற துலங்கல் தாவரங்களில் விரைவாக வெளிப்படுகிறது. வேரின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட வேரின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். வேரின் மூலம் தாவரங்களுக்கு உணவளிக்க முடியாத போது இலைவழி ஊட்டமளித்தல் பயனுள்ளதாக உள்ளது. கரும் பொறிவண்டு பல மரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சியாகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை இது உண்கிறது. சிப்கோ இயக்கம்
முக்கியமாக ஒரு வன பாதுகாப்பு இயக்கமாகும். சிப்கோ என்ற சொல்லுக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டிப்பிடிப்பது என்று பொருள். இந்த இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுனா ஆவார். மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகள் அழிந்துவிடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுடன் இது 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. கடுமையான சுற்றுச்சூழலிலிருந்து தப்பித்துக்கொள்ள பறவைகள் நீண்ட தூரம் பயணம் செய்வது இடம்பெயர்வு எனப்படும். சாதகமற்ற காலநிலையில் பல பறவைகள் மற்றும் விலங்குகள் நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன. சைபீரியாவில் நிலவும் கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்து சாதகமான சூழ்நிலை மற்றும் உணவை பெறுவதற்காக சைபீரியா கிரேன் பறவைகள் குளிர்காலத்தில் சைபீரியாவிலிருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர்கின்றன. அவை ஒரு நாளில் சராசரியாக 200 மைல்கள் பயணிக்கின்றன. அமேசான் காடுகள் உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இது பிரேசிலில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு அமேசான் காடுகள் உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இது பிரேசிலில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு 60 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இது CO2 வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலநிலையை நிலைப்படுத்தவும் புவி வெப்பமயமாதலை குறைக்கவும் உதவுகிறது. மேலும் இது உலகின் 20% ஆக்சிஜனை இது உற்பத்தி செய்கிறது. இங்கு சுமார் 390 பில்லியன் மரங்கள் உள்ளன. பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. இது அமேசான் காடுகள். 1977ஆம் ஆண்டில் கென்யாவில் பச்சை வலய இயக்கம் என்ற அமைப்பை வாங்கரி மாதாய் நிறுவினார். இந்த இயக்கம் 51 மில்லியனுக்கும் அதிகமான மரங்களை கென்யாவில் நட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் நாள் உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினமாக கொண்டாடப்படுகிறது. பன்முகத்தன்மை என்பது பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், நுண்ணுயிரிகள், பூச்சிகள், வாழ்விடங்கள், சுற்றுச்சூழல் அமைப்பு போன்றவற்றை விவரிக்க பயன்படும் சொல். இது நமது பூமியை மிகவும் தனித்துவமாகவும் வியக்கத்தக்கதாகவும் வைத்துள்ளது. என்ன டேட்? மே 22. ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 32 பட்டாம்பூச்சி இனங்களுள் இதுவும் ஒன்றாகும். ஒரு காலத்தில் டைனோசர், ஃபெரணிகள் மற்றும் சில ஜிம்னோஸ்பெர்ம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன. இடம் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாகவோ அவை பூமியிலிருந்து மறைந்து போய்விட்டன. நமது சுற்றுச்சூழலில் வேப்பமரம், குடைமரம், ஆலமரம் போன்ற உள்ளூர் மரங்களை நடுவது விலங்குகளுக்கு உதவியாக இருக்கும். பல பறவைகளும் விலங்குகளும் அவற்றை உறைவிடமாக கொள்கின்றன. உலக வனவிலங்கு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. IUCN, அதாவது அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். WWF உலக வனவிலங்கு நிதி. ZSI இந்திய விலங்கியல் ஆய்வு. BRP உயிர்க்கோள பாதுகாப்பு திட்டம். CPCB மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். 1759ஆம் ஆண்டு வியன்னாவில் உள்ள சோகன்பிரம் நகரில் நிறுவப்பட்ட மிருகக்காட்சி சாலையே மிக பழமையான மிருகக்காட்சி சாலையாகும். இந்தியாவில் முதல் மிருகக்காட்சி சாலை 1800ஆம் ஆண்டு பராக்பூரில் நிறுவப்பட்டது. இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரின் தெருக்களில் காணப்பட்ட குதிரைகளை பராமரிப்பதற்காக ப்ளூ கிராஸ் நிறுவப்பட்டது. 1906ஆம் ஆண்டு மே 15 அன்று லண்டன் மாநகரின் விக்டோரியா என்னும் இடத்தில் முதலாவது விலங்கு மருத்துவமனை திறக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த சயின்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இது PDF வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.